ப்ரௌனி பண்ணி 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் பிஸியானதுனால வீடியோ போட முடியலை. சரி இப்போ ப்ரௌனி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்த ஒரு ஸ்வீட் பண்ணும்போதும் அளவுகள் தான் ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கான மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்தேன். ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3/4 கிலோ கிட்ட வந்துச்சு. முதல்ல 100 கிராம் பட்டர், 200 கிராம் சாக்லேட் எடுத்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் 3 முட்டை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கணும். அதில் 1/2 கப் ஒயிட் சுகர், 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்து பவுடர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணணும். ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டு சூடாறினதும் அதையும் இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சல்லடை வச்சு அதில் 1 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ பீட்ரு யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பூன் அல்லது விஸ்கு ஏதாச்சும் வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு டின்னில் பட்டர் ஷீட் போட்டு இந்த சாக்லேட்டை ஊற்றி உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு இல்லைன்னா சாக்லேட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட ஓவன் இல்லை, அதனால இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தேன். சூடாறுனதும் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே நான் எதிர்பார்க்கலைங்க, அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. எனக்கு ஒரே ஹாப்பி. அன்னைக்கு வேறு பெரியம்மா பொண்ணுக்கு அக்காவுக்கு பர்த்டே, அதனால் அவங்க வீட்டுக்கு போனேன்னா போகும்போது இந்த ப்ரௌனியும் நான் கொண்டு போய் கொடுத்தேன். அங்கே எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ஒரே குஷி. அப்புறம் இந்த கிரிங்கிள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நீங்களும் இதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக ப்ரௌனி வரும். இதை பார்த்ததுமே ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட ஒரு ஐடியா வந்துடுச்சு. ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய ஜூகி வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.